நம்ம வீட்டில் இந்த மாதிரி கரை படிஞ்ச கண்ணாடி இருந்துச்சுன்னா பூஜா ரூமில் இருக்கிற திருநீர் அது மேலே கொட்டி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட் கிளாத்தை வச்சு நல்லா அழுத்தி தொடச்சிங்கன்னா சூப்பரான கண்ணாடி கிடைக்கும். இன்னுமே நிறைய அழுக்கு இருந்துச்சுன்னா 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நீங்கள் தொடச்சி எடுத்தால் சூப்பரான கண்ணாடி ரெடி. மிக்ஸி ஜாரோட அடிப்பகுதி க்ளீன் பண்ணுறதுக்கு அதில் பேக்கிங் சோடா போட்டு கொஞ்சமாக வினிகரையும் அதில் சேர்த்து அது நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ்ஷை வச்சோ இல்லை ஸ்க்ரப்பை வச்சோ நீங்கள் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா உதிர்ந்து வந்துடும். அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் நீங்கள் கழுவி எடுத்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனான மிக்ஸி ஜாரோட அடிப்பகுதி கிடைக்கும். ஒரு சின்ன டப்பில் தண்ணி எடுத்து அதில் நம்ம யூஸ் பண்ணுற சீப்புகளையெல்லாம் அதில் போட்டு அதில் ஏதாவது ஒரு லிக்விடோ இல்லை சோப்பு பவுடரோ அதில் போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுக்கோங்க. நிறைய அழுக்கு இருந்துச்சுன்னா 2-3 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ப்ரஷ்ஷை எடுத்து இதே போல் தேய்ச்சி விட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சீப்புகளெல்லாம் க்ளீன் ஆயிரும். நீங்கள் பல மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ்ஷில் தேய்க்க வேண்டிய தேவையே இல்லை. அந்த அழுக்கெல்லாம் அதுவாகவே ரிமூவ் ஆயிரும். தேங்க்யூ.